கார்த்தி ரேவதி சீரியலில் நாளைக்கான எபிசோடு சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கேன், எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நினச்ச காரியத்தை நல்லபடியாக காளியம்மா முடிச்சத சந்தோஷத்தில் கரெக்டாக இங்கே வராங்க. வந்து சிவனாண்டிக்கிட்டேயும் முத்துவேல்கிட்டையும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி என்னாச்சு அப்படிங்கிறப்ப ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அந்த பாட்டி அங்கேயே கீழே விழுந்துட்டா அப்படின்னு சொன்னோன்னே சூப்பர். அப்படின்னா நிச்சயமாக நினச்சபடி இந்த திருவிழா வந்து நடக்காது. அதுக்கு மேலே வந்து நம்ம இங்கே இருந்தால் சரியாக வராது, வாங்க நம்ம கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. அந்த சமயத்தில் தான் பாட்டி என்ன செய்கிறேன்னே தெரியாமல் முருகான்னு சொல்லிட்டு அப்படியே தடுமாறி நடந்து வந்துட்டு இருக்காங்க. எழுத்தாப்பில் ராஜராஜன் வந்து வேகமாக வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்து, எப்பா ராஜராஜா சாமி நீ தான்ப்பா வந்து என்னை காப்பாற்றணும், எனக்கு சக்தியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப பாட்டி அப்படியே ஊர் எல்லையில் அப்படியே தடுமாறி வந்து விழுந்துடுறாங்கன்னே சொல்லிடலாம். இந்த பக்கம் ராஜராஜன் வேகமாக வந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்த இங்கே ரேவதி வந்து ஃபோன் பண்ணி இந்த பக்கம் ராஜா கிட்ட வந்து தகவலை வந்து சொல்கிறாங்க. என்ன ஆச்சுன்னு பார்த்தா, இப்போ உனக்கு ஒன்றும் ஆகலை, நல்லா இருக்கல அப்படின்னு சொல்கிறப்ப, நான் நல்லா தான் இருக்கேன், உங்கள் அப்பா கூட தான் வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இங்கே பாரு, அப்படின்னா பாட்டிக்கிட்ட யாரோ ஒருத்தன் வந்து உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னு ஊர் எல்லையில் வந்து தனியாக போயிருக்காங்க, யார்கிட்டையும் சொல்லாமல் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன சொல்கிற ரேவதி, நான் தான் நல்லா இருக்கல அப்படிங்கிறப்ப, அதான் பாட்டி போய் ரொம்ப நேரம் ஆச்சு, 1 மணி நேரத்துக்கு கிட்ட இருக்கும், ஆளை காணுங்கிறப்போ எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, நீ எனக்கு என்னமோ சரியாக படலை, நீ பாட்டியை போய் முதல்ல வந்து காப்பாற்று அப்படின்னு சொல்கிறப்ப, நான் வந்துடுறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, இந்த விஷயத்தை வெளியில் யார்கிட்டையும் வந்து சொல்லாத, சொன்னால் வந்து ஊர்க்காரங்க எல்லோரும் வந்து இந்த விழாவை வந்து நிப்பாட்டுறதுக்கு ஏதாவது செஞ்சுருவாங்க அப்படின்னு சொல்கிறப்ப, சரி நான் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிடுறேன், நீ ஒன்றும் கவலைப்படாதன்னு ரேவதிக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு இந்த பக்கம் கார்த்திக் வந்து வேகமாக ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா ராஜராஜன் வந்து கருப்பசாமியாக வேகமாக நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சொல்கிறாங்க, என்ன உன் பாட்டியை காணும்னு தேடிக்கிட்டு இருக்கியா, நீ ஊர் எல்லையில் போய் தேடிப்பார், அவங்க வந்து உனக்கு நினச்சி தான் வந்து கையில் பிடிச்சிக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க தடுமாறிக்கிட்டு, சீக்கிரம் போய் காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ராஜராஜன் வந்து வேகமாக வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லிடலாம். கார்த்திக் வேகமாக ஓடி போய் அந்த பக்கம் பாட்டி கையை பிடிச்சிட்டு பார்க்குறாங்க. பார்த்தோன்னே வந்து என்னாச்சு பாட்டி அப்படிங்கிறப்ப, இந்த காளியம்மா தான்ப்பா இந்த மாதிரி வந்து பண்ணிட்டா அப்படின்னு சொல்கிறப்ப, சரி வா கிளம்பி முதல்ல வந்து நான் உன்னை பத்திரமா வந்து அழைச்சிட்டு போய் ஒரு இடத்துல சேர்த்துட்றேன், அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறப்ப, வேண்டாம்ப்பா வேலையாக என்னை வந்து அந்த கோவிலுக்கு அழைச்சிட்டு போ அப்படின்னு சொன்னோன்னே, என்ன பாட்டி சொல்கிற அப்படிங்கிறப்ப, காரணம் இருக்கியா, இந்த திருவிழா வந்து விழா நல்லபடியாக நடக்கக்கூடாதுங்கிற ஒரே நோக்கத்தோடு தான் வந்து இந்த காளியம்மா வந்து இப்படி பண்ணி வச்சுருக்கா. நம்ம தாத்தா கொடுத்த வாக்குறுதி எப்படியாவது நிறைவேற்றணும், அது மட்டும் இல்லை நீ வந்து ஊர் முன்னாடி சத்தியம் செஞ்சுருக்க, இது எல்லாமே வந்து நான் அங்கே போயே ஆகணும் கோவிலுக்கு, அப்படி இல்லைன்னா எல்லாமே தடைப்பட்டு போயிடும்பா, அப்படி மட்டும் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே, பாட்டி எதுவாக இருந்தாலும் நான் சொல்கிறத நீ கேளு, உன்னை அழைச்சிட்டு போயிட்டு சரி பண்ணதுக்கப்புறமா வந்து மற்றது எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். நான் சொல்கிறேன், இதுதான் என்னோட வந்து ஆசை, இதை நிறைவேற்றி வைக்காமல் நீ என்னை இப்படி செய்யக்கூடாது, நம்ம வந்து நல்லபடியாக இது வந்து எல்லோரும் முன்னாடி வந்து நடத்தி காட்டுறோன்னா 12 வருஷமாக போராடிக்கிட்டு இருந்ததுப்பா, இப்போ தொடர்ந்து என்னை எல்லாம் கைகூடி வர்றப்ப இப்படி ஒரு விஷயம் வந்து விட்டுறக்கூடாது, நான் சொல்கிறத நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாட்டியை வந்து சரின்னு சொல்லி கார்த்தி வந்து அப்படியே வண்டியில் அழைச்சிட்டு இந்த பக்கம் அப்படியே வந்துகிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அந்த சமயத்தில் தான் இங்கே ரேவதி வந்து ரொம்ப பதட்டத்தோடு இருக்கிறத பார்த்துட்டு இந்த பக்கம் மயில் வந்து கேட்குறாங்க, என்னாச்சு அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி, நீ பேசுகிறத பார்த்தாலே தடுமாற, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்கிறப்ப, அப்போ தான் நடந்த விஷயம், பாட்டி போய் ரொம்ப நேரம் ஆச்சு, நிச்சயமாக சகலைக்கு வந்து எப்படியும் எதுவும் ஆயிருக்காது, அவர் வந்து அசால்ட்டாக எல்லாரையும் வந்து அடித்து சமாளிச்சிருவார், யாரோ ஒருத்தவங்க பொய் சொல்லியிருக்காங்க, அதைத்தான் நானும் பாட்டிக்கிட்ட சொன்னேன், எவ்வளோ சொல்லியும் கேட்காம போகாமல் என்னை விட்டுட்டு வந்து தனியாகவே போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து கிளம்புறப்ப ரோகிணி வந்து, இல்லைங்க எங்கேயும் போகக்கூடாது, நம்ம யாருமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொல்லியிருக்காங்க, அதனால தான் பாட்டி தனியாக போயிருக்கா அப்படின்னு சொல்கிறோன்னே, சரி விடு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்குள்ள. அந்த சமயம் காளியம்மாவோ அவங்க வீட்டில் வந்து நினச்சதை வந்து நல்லபடியாக முடித்ததுனால இந்த பக்கம் ஸ்வீட் எல்லாம் வாங்கி வச்சுட்டு அவங்க வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கார்த்திக் அப்படியே கார் எடுத்துகிட்டு இந்த பக்கம் பாட்டியை அழைச்சிட்டு இந்த பக்கம் வந்துகிட்டு இருக்காங்கன்னே சொல்லிடலாம். கோயிலுக்குள்ளே நுழையிறாங்க. அதோட முடியுது எபிசோடு.